ஓகே. இந்த வீடியோவில் நம்ம வந்து சேலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். சரி. இப்போது என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நிறையா இருக்குது. சரிங்களா? லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனு அந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? 3 டயர் சிஸ்டம்மு இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து அதை வந்து ஒவ்வொரு ஃபீச்சரையும் ஒரு பாயிண்ட்டாக பார்க்காம நம்ம ஒரு கான்செப்ஷுவலாக பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இதில் ஒன்றும் டெக்ஸ்டெல்லாம் வந்து நான் ஒன்றும் போடல. ஓகே, நானே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, சரி. இப்போது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, கான்ஸ்டிடியூஷன்னா என்னது? ஃபஸ்ட்டு பேசிக்கான என்ன, நிறையா ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கும், நிறையா பார்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு ஆர்டிகல்லையும் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு வழிமுறைகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதான் நம்மளோட கான்ஸ்டியூஷன். சரியா? அதை நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதான் வந்து நம்மளோட சட்டம். சரி, இப்போது நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு சில தன்மைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணும்போது நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோடது வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? அது என்ன ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், இன்னொன்று இருக்குது இதுலேயே, என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ரிட்டன். சரிங்களா? அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? இதுக்கு என்ன வித்தியாசம், ரிட்டனுக்கும் அன்ரிட்டனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட இந்தியா, அப்புறம் யூஎஸ் சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இங்கிலாந்து, அப்புறம் நியூசிலாந்து சொல்லலாம். சரியா? சரி, அது என்ன ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்குன்னு வந்து ஒரு சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் இதை வச்சு தான் அது வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா லாஸையும் வந்து கோடிஃபை பண்ணியிருப்பாங்க. அதனால் கோடிஃபை பண்ணுறதுனா என்னது, கோடிஃபை பண்ணுறதுனா என்னென்னா, இப்போ நம்மளுக்கு இருக்கு இல்லையா, இப்போ எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 22 இருந்துச்சு இல்லையா, இப்போ 25 பார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு இதை பற்றி பேசுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்ட் 1 வந்து என்ன பேசுவாங்க, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அதை பற்றி பேசுவாங்க. பார்ட் 2 என்ன பேசுவாங்க, சிட்டிசன்ஷிப் பற்றி பேசுவாங்க. பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே சேர்ந்து இதெல்லாம் கரெக்டாக பார்ட் 1ல் இது இருக்குது, பார்ட் 2ல் இது இருக்குது, பார்ட் 3ல் இது இருக்குது, இந்த ஆர்டிக்கலில் இதை பற்றி பேசியிருக்கோம், இந்த ஷெடியூலில் இதை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி வந்து கரெக்டாக கோடிஃபை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கோடிஃபைனா என்னது, அதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து இதுதான் எங்கள் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி எழுதுறது. ஸோ இதுதான் என்ன ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து இதெல்லாம் எழுதலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுதலான்லாம் அர்த்தம் கிடையாது. அன்ரிட்டன்னா எழுதவே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நாட் ப்ராப்பர்லி கோடிஃபைட் into a single புக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து இப்போ இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் எங்கங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எடுத்து காமிச்சிடலாம். இதாங்க எங்கள் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சிடலாம். சரிங்களா? அதில் வந்து இத்தனை பார்ட்ஸ் இருக்குது, இத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிடலாம். இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிசன்ஷிப் எதில் பேசியிருக்காங்க, பார்ட் 2ல் போய் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் இப்போ அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா லாஸுமே இருக்கும். சரிங்களா? ஆனால் அது ஒரு சிங்கிள் புக்காக வந்து கோடிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. டக்குன்னு எடுத்து காட்ட முடியாது, இதுதான் எங்கள் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்ட முடியாது. இதான் வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா?
ரிட்டர்னுக்கும் அன்ரிட்டர்னுக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். இது போக இன்னும் ஒரு சில டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. பட் பேசிக் வந்து இதுதான். சரிங்களா? சரி. அப்போது ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன்னா என்னது? நம்ம இந்தியா யூஎஸ்லாம் சொல்கிறோம். அன்ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறோம்? இங்கிலாந்து நியூசிலாண்டுலாம் சொல்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்மளோட பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா? வந்து பார்லிமெண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போது நம்மளோட பார்லிமெண்ட்டில் வந்து 2 ஹவுஸ் இருக்கும் இல்லையா? ஒன்று வந்து என்னது? லோக்சபா, இன்னொன்று வந்து ராஜ்யசபா. ஓகேவா? 2 ஹவுஸ் இருக்கும். இப்போ இந்த 2 ஹவுஸுமே என்ன பண்ணும்? ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? இது வந்து ஆக்டாக எப்போ மாறும்? எப்போ சட்டமாக மாறும் அப்படின்னா, பிரசிடென்ட் கையெழுத்து போட்டால் தான் சட்டமாக மாறும். கரெக்டுங்களா? 2 ஹவுஸுமே என்ன பண்ணணும்? பாஸ் பண்ணணும். அது அந்த பில்லோட தன்மையை பொறுத்து. நம்ம பில்ஸ் எல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் பார்ப்போம். ஆர்டினரி பில், மணி பில், ஃபினான்ஷியல் பில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட் வந்து டீப்பாக பார்ப்போம். இங்கே வந்து ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? சரி, அப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சு என்ன பண்ணணும்? பிரசிடென்ட் வந்து அந்த பில்லை வந்து சைன் பண்ணணும். அப்போ தான் என்னவா மாறும்? ஆக்டாக மாறும். இந்த 2 ஹவுஸில் மட்டும் பாஸ் பண்ணால் அது வந்து ஆக்டாக மாறாது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிக்கல் 111 இதை பற்றி தான் பேசுவோம். 111. ஓகேவா? இதை பற்றி வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது அது என்ன அர்த்தம்? பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? பில்லை அசன்ட் கொடுக்கலாம். அசன்ட்னா சைன் பண்ணலாம், இல்லை வித்ஹோல்டு பண்ணலாம், இல்லை என்ன பண்ணலாம்? ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம். ஓகேவா? ஸோ இத்தனையும் என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட் வந்து பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எதை பற்றி? இது வந்து எந்த ஆர்டிக்கலில் வந்து பேசியிருப்பாங்க? 111 வந்து பேசியிருப்பாங்க நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ரீகன்சிடரேஷன் அனுப்புறதுனா என்னன்னா, இப்போ வந்து ஒரு சில பில்லாக வந்து ரீகன்சிடரேஷனுக்கு வந்து அனுப்புவாங்க இல்லையா? இப்போ அசன்னா வந்து சைன் போட்டுறது, வித்ஹோல்ட்னா வித்ஹோல்ட் பண்ணுறது, சைன் போடாமல் அப்படியே வச்சுக்கிறது. ரீகன்சிடரேஷனாக என்ன பண்ணுறது? இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே நான் ரொம்ப டீப்பாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இதெல்லாம் நம்ம வந்து பிரசிடென்ட்டோட பவர்ஸு அதில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? வீட்டோ பவர்ஸ் அப்படிலாம் இருக்கும். சரி, அதில் நம்ம வந்து டீப்பாக பார்க்கலாம். இங்கே வந்து மேலாப்பில் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரீகன்சிடரேஷன்னா திருப்பி வந்து என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட் வந்து இன்னொரு தடவை அனுப்பலாம். இப்போ ஒரு தடவை வந்து அனுப்பிட்டாங்க. இப்போ லோக்சபா, ராஜ்யசபா பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அந்த பில்லை வந்து பிரசிடென்ட்க்கு அனுப்புகிறாங்க. பிரசிடென்ட்க்கு அது ஏதோ கொஞ்சம் பில்லை சைன் பண்ணுறதுல ஒரு தயக்கம் இருக்குது. இல்லை ஏதோ ஒரு மாற்றம் வந்து இதை மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் வந்து நினைக்கிறாரு அந்த பில்லை. அப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் மாற்றி வேணால் எனக்கு திருப்பி அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை அனுப்பலாம். ஆனால் திருப்பி என்ன பண்ணு? லோக்சபா, ராஜ்யசபா வந்து பாஸ் பண்ணி திருப்பி வந்து அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி பிரசிடென்ட் அனுப்பிச்சு இவங்க திரும்பியும் இல்லை அது வந்து அவர் சொல்கிற அந்த திருத்தத்தை வந்து அவங்க செஞ்சு அனுப்புனாலும் சரி, இல்லை அப்படியே தான் நாங்கள் திருப்பி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாலும் சரி, பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? 2வது தடவைலாம் திருப்பிலாம் அனுப்ப முடியாது. ஓகே? ஸோ அதான் வந்து ரீகன்சிடரேஷன். இந்த மாதிரி ரீகன்சிடரேஷன் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சரி, காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது, அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக அது யூபிஏ கவர்மெண்ட்டுன்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, மேடம் சோனியா காந்தி இருந்தாங்க இல்லையா? இவங்க வந்து நேஷ்னல் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு வந்து இவங்க வந்து ஹெட்டாக வந்து இருந்தாங்க, சேர்பர்சனாக இருந்தாங்க. ஓகேவா? அதே நேரத்தில் அவங்க வந்து எம்பியாகவும் இருந்தாங்க. ஓகேவா? இது வந்து 2006 அந்த டைமில் நினைக்கிறேன். கரெக்டாக அந்த வருஷம் தெரில. ஓகே, சரி. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் பார்லிமெண்ட் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு கண்டிஷன் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் எதுவுமே ஹோல்ட் பண்ணக்கூடாது. அப்போ அந்த நேஷ்னல் அட்வைசரி கவுன்சில் என்ன சொல்லியிருப்பாங்க? இது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? ரிசைன் பண்ணிட்டு
திருப்பி வந்து எலெக்ஷனில் நிற்பாங்க. இதுலேருந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. ரிசைன் பண்ணிட்டு திருப்பியும் வந்து எலெக்ட் ஆகி வருவாங்க. ஓகேவா? எலெக்ட் ஆகி வருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, திருப்பி வரும்போது இந்த என்ஏசி இருக்கு இல்லையா, இதை வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் இது வந்து சேராது. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் இந்த என்ஏசி வந்து சேராது. அதாவது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எக்ஸம்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் வந்து இந்த ஆஃபீஸ்லாம் சேராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து சேராதுன்றதுக்கு ஒரு பில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த பில்லை வந்து அப்போ வந்து நம்மளோட அப்துல் கலாம் சார் அவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஸோ அவருக்கு வந்து போகும் இந்த பில்லு. ஓகேவா? இவர் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு வந்து சைன் பண்ண கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அது எப்படி நேஷனல் அட்வைசரி கவுன்சில் எப்படி இவ்வளோ நாள் வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருந்துச்சு, இப்போ எப்படி அது இல்லைன்ற மாதிரி ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கனால இவர் என்ன பண்ணுவார், ரீகன்சிடரேஷனுக்கு திருப்பி அனுப்புவார். ஓகேவா? இல்லை அதை நீங்கள் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது. ஆனால் அவங்க திருப்பி அதையே வந்து அனுப்புவாங்க. அவர் வேறு வழி இல்லை, சைன் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து ரீகன்சிடரேஷன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ரொம்ப இதுக்குள்ளார போக வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரசிடென்ட் வந்து இதெல்லாம் பண்ணலாம் இல்லையா? இதெல்லாம் என்ன எதில் சொல்லியிருக்கு? ஆர்டிகல் 111ல் சொல்லியிருக்கு. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பிரிட்டிஷ் கிங்காக இருக்க குவீன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சைன் பண்ணுவாங்க பில்ல. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க இல்லையா அந்த பில்லை. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணும், கண்டிப்பாக சைன் பண்ணியே ஆகணும். ஓகே, ஒரு நிமிஷம், கண்டிப்பாக சைன் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் கிடையாது அவங்களுக்கு. சரியா? கண்டிப்பாக சைன் பண்ணி அனுப்பணும். இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளுக்கு இதில் பேசியிருக்காங்க இல்லையா, ஆர்டிகல் 111ல் தெளிவாக பேசி அதில் ரிட்டனாக இருக்குது நம்மளுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரிட்டனாக இருக்காது. சொல்கிறது புரியுதா இப்போ உங்களுக்கு? இதான் அன்ரிட்டன். ஆனால் இதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, இப்படி தான் போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஆனால் இது வந்து இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கன்வென்ஷன் சொல்லுவாங்க. கன்வென்ஷன்னா என்ன அர்த்தம்? கன்வென்ஷன் எழுத மாட்டேங்குது, ஒரு நிமிஷம். நான் தெரியல, எழுத மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்க்குறேன். சரி, ஓகே. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கன்வென்ஷன்னா என்னது? வழக்கமாக பண்ணுறது, வழக்கமாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது எங்கேயுமே வந்து எழுதலாம் இல்லை. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. இப்போது நம்மளோட லோக்சபா இருக்குல்ல, லோவர் ஹவுஸு, இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரு சொல்லி பிரசிடெண்ட் வந்து டிசால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து எங்கே, நம்ம ஊரில். ஓகேவா? இந்தியாவில் இதுக்கான ப்ரொவிஷன் வந்து இருக்குது நம்மளுக்கு. இது வந்து ஆர்டிக்கல்லே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேயும் இது வந்து இருக்குது. இங்கிலாந்துலேயும் என்ன பண்ணலாம், லோவர் ஹவுஸ் வந்து என்ன பண்ணலாம், டிசால்வ் பண்ணலாம். இதே மாதிரி பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸில். ஓகேவா? ஆனால் இது வந்து நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனில் ரிட்டன் இது. ஓகேவா? ஏன்னா என்ன பண்ணும், பிரசிடெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸில் தானே நடந்துக்கணும் அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. இது அவங்களுக்கு எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரிங்களா? இதாங்க டிஃப்ரென்ஸு. ரிட்டன். ஆனால் இது வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மளைய மாதிரியே தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அதை. ஓகேவா? இது மறுபடியும் என்னது, இது கன்வென்ஷன் அப்படின்ற கேட்டகரியில் இது வந்து போயிடும். ஓகேவா? வழக்கமாக பண்ணுறது தான், ஆனால் எங்கேயும் எழுதலாம் இல்லை, ஆனால் அவங்க அப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து
ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கும் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கும் உள்ள வித்தியாசங்கள். சரிங்களா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அது நம்ம கான்ஸ்டிடியூஷன். இதில் வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து சுப்ரீம். ஓகேவா? அன்ரிட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சுப்ரீம். ஓகேங்களா? புரியுதா? இது இது என்ன, இது எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம வந்து இப்போ நம்ம இதில் வந்து யார் வந்து லா மேக் பண்ணுவா? நம்மளோட பார்லிமெண்ட் தான் வந்து லா மேக் பண்ணுவாங்க. கரெக்டாக தான் வந்து லா மேக் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போது நம்ம பார்லிமெண்ட் வந்து எப்படி வேணாலும் லா மேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு தான் நம்மளோட பார்லிமெண்ட்னா லெஜிஸ்லேச்சர்னு சொல்லலாம். லெஜிஸ்லேச்சர் இல்லையா? இந்த லெஜிஸ்லேச்சர் என்ன, எக்ஸிக்யூட்டிவ் என்னன்றதை நம்ம இதிலே பார்ப்போம். ஓகேவா? சரி, இன் ஃபியூச்சர்ஸ்லேயே பார்ப்போம் கொஞ்சம் டீட்டெயிலாக. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இது எப்போனா 1973 கேசவனந்தா பாரதி கேஸ்ன்னு ஒன்று நடந்துச்சு. ஓகேங்களா? ரொம்ப ஃபேமஸான கேஸ், எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அதில் வந்து இதை வந்து கோர்ட் வந்து சொன்னாங்க. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட். சரி, பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன? இப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னா இப்போ வந்து இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பில்டிங் இருக்குது. சரிங்களா? அந்த பில்டிங்கில் வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து உங்கள் வீட்டுக்குள்ளார என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து டோரை வந்து மாற்றி வைக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கலாம் வீட்டுக்கு. ஓகேவா? இப்போ எல்லோ கலர் அடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ப்ளூ கலர் அடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து வீட்டில் எங்கே வேணாலும் கட்டில் போட்டுக்கலாம், ரூமில் போட்டுக்கலாம், ஹாலில் போட்டுக்கலாம். வீட்டுக்குள்ளார நீங்கள் என்ன வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் அதோட அஸ்திவாரத்தையே நான் இடிச்சிட்டு நான் திருப்பி புதுசாக ஒரு பில்டிங் கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பண்ண முடியாது நம்ம கான்ஸ்டியூஷனில். அதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம எந்த லாவுமே வந்து போடக்கூடாது. ஓகே, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ற வார்த்தையை நம்ம இனிமேல் வர கிளாஸ்லலாம் நிறைய இதில் வந்து நம்ம அடிக்கடி வந்து பார்ப்போம். சரிங்களா? இங்கே வந்து லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால் என்னது, நம்ம இதில் என்னது, கான்ஸ்டியூஷன் தான் வந்து சுப்ரீம். ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஓரளவு தான் மாற்ற முடியும். பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த அமெண்ட்மெண்ட்டுமே நம்மளால் கொண்டு வர முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் வந்து சுப்ரீமாக இருக்கும் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனில், அதாவது இங்கிலாண்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இங்கிலாந்து பார்லிமெண்ட்டை இட் கேன் சேஞ்ச் அ உமன் இன்டு அ மேன், அதாவது இட் கேனாட் சேஞ்ச் அ உமன் இன்டு அ மேன் அண்ட் மேன் டு உமன். ஓகேவா? அது மட்டும்தான் அதால் பண்ண முடியாது. ஒரு ஆம்பளையை வந்து பொண்ணாகவும் பொண்ணை வந்து ஆணாகவும் வந்து மாற்ற முடியாது. இது மட்டும்தான் வந்து இங்கிலாந்து பார்லிமெண்ட்டால் பண்ண முடியாது. மற்ற எது நினச்சாலும் அவங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காண்டி அப்படி சொல்லுவாங்க. அவ்வளோ பவர்ஸ் இருக்குது இந்த பார்லிமெண்ட்டுக்கு. சரிங்களா? இது ஒரு விஷயம். சரியா? அவ்வளோதான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கும் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கும் உள்ள வித்தியாசம் இதாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.